பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை வாய்டா உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி 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 பேசிகிட்டு இருக்கேன் அந்த ரங்கராஜ் பாண்டே. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்கிறது வெறும் நெரேட்டிவ், அது அவருக்கு தெரியும். மேலே கை மட்டும்தானங்க வச்சோம், நான் ரேப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு அடாவடி பண்ணுறாங்க லேப் டெக்னீஷியன்ஸ். காலேஜ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ரேப்பா பண்ணிட்டாங்க, கைதானே வச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. ஏங்க இவர் ஆல்ரவுண்டருங்க. இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட்டுக்கு ஆல்ரவுண்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி தாவேக்காவோட ஆல்ரவுண்டரு ஆதவ் அர்ஜுனாங்க அப்படின்னு சொல்லி பணத்துக்காக பல்லளிக்கிறான் அந்த பிஸ்மி. இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். 1000 மிருகங்களோட நின்றாலும் புலி தாளித்து தெரியும். தாளித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. புதுச்சேரி தனியார் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன்ஸ் 2 பேர் இருக்காங்க. பயங்கரமான ஆளுங்க அவங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அங்கே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை. தொடர்ந்து இதே வேலையை செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 9லிருந்து 10 மாணவிகள் அவங்க மேலே புகார் அளிக்கிறாங்க. இவங்க எங்கள் மீது பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க, எங்களை பாலியல் சீண்டல்களில் ஈடு பண்ணுறாங்க, எங்களை மிகவும் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வரவோ அந்த 2 பேரையும் கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணுது. அதில் ஒருவரை திரும்பவும் வேலைக்கு சேர்க்குது அந்த கல்லூரி நிர்வாகம். சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஒருவரை மட்டும் திரும்ப வேலைக்கு வர சொல்லுது. ஒரு பெண்கள் மீது கை வைக்கிறான், அவனை சஸ்பெண்ட் செய்து திரும்ப கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மாணவர்களும் இறங்கி போராடுறாங்க. போராடும்போது இவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்ன மேலே கை மட்டும் தானே வச்சோம், மேலே சும்மா தடவை கை வச்சோம், அவ்வளோதானே பண்ணோம், ஏதோ ரேப் பண்ணிட்ட மாதிரி போராடுறீங்க, நாங்கள்னா ரேப்பாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஏண்டா தொடர்றதில் ஆரம்பிச்சு தாண்டா ரேப்பில் முடியும். ஒரு பெண் மீது அத்துமீறி அவர் அனுமதி இல்லாமல் மேலே கை வைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அதை செஞ்சுட்டு அதை அனாவசியமாக பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சற்றும் இளைச்சதில் பாண்டிச்சேரி அப்படிங்கிற அளவுக்கு இது இருக்குது. இவர்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனைகள் கொடுக்கணும். நம்ம சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளைகள் மீது, ஒரு கல்லூரி மாணவர்கள் மீது, குழந்தைகள் மீது கை வைப்பவர்களை சாதாரண தண்டனைகளால் கடந்து போகக்கூடாது. அவர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுத்தா தான் அடுத்து வரக்கூடியவர்கள் இதுபோல் தவறுகள் செய்ய மாட்டாங்க. ஒரு கல்லூரி நிர்வாகம் அந்த கல்லூரியில் படிப்பதற்கு வர மாணவர்கள் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அந்த பாதுகாப்பை கூட உறுதிப்படுத்தாமல் அவன் எவனெல்லாம் தவறு செய்கிறானோ, எவனெல்லாம் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறானோ, எவனெல்லாம் கெட்ட வழியில் பயணிக்கிறான், அவனை மீண்டும் மீண்டும் அந்த வேலையில் அமர்த்துறதுன்றது மிகவும் கொடூரமான செயல். எத்தனை வாய்டா உனக்கு எப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் ரங்கராஜ் பாண்டே நடந்துட்டு இருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் சரியானவர், சீமான் மட்டும்தான் சரியாக பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறது. விஜய் எதிர்க்கிறாரே, எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா ஊடகங்களும் சீமான் விஜய் எதிர்ப்பதை விமர்சிக்கும் போது இல்லை இவர் சரியான பாதையில் போகிறார். இன்னும் விஜய் அடிக்கவே ஆரம்பிக்கலைங்க. இன்னும் விஜய் இவர் அடிக்கவே ஆரம்பிக்கலை. அடிக்க ஆரம்பித்தா விஜய் தாங்கவே மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சீமான் ஆதரவாக இருந்தது. இந்த கரூர் சம்பவம் நடக்குன்ற அந்த சமயத்தில் கூட, கரூர் சம்பவத்திற்கு முன்பாக திருச்சியில் கூட்டம் கூடுது. 50,000 பேர் கூடினாங்கன்னு வச்சுக்கினா கூட, அங்கே 25,000 பேர் கூடினாங்க, 50,000 பேர் கூடினாங்கன்னு வச்சுக்கினா கூட, அங்கே 10 தொகுதி இருக்குது, ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிக 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 ரொம்ப கம்மியான ஆதரவு தான் இருக்குது. விஜயெல்லாம் வெல்றது இல்லைங்க, ஒரு தொகுதி விஜயே வெல்வாரான்னு சந்தேகம் அப்படின்னு பேசின அந்த வாய், கரூர் சம்பவம் முடிந்து அந்த மரணங்களுக்கு பிறகாக பாஜக ஆதரவு நிலைப்பாடு, பாஜக தான் விஜயை காப்பாற்றுது அப்படிங்கிற நிலைப்பாடு வந்தோடனே, பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி வரப்போகிறோடனே சீமான் விஜயை எதிர்க்கக்கூடாதுங்க. விஜயை எதிர்க்கவே கூடாது. அவர் நேராக யாரை எதிர்க்கணும்? திமுகவை எதிர்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல திமுக ஆதரவு நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி எடுக்குதா? இல்லை. நாம் தமிழர் கட்சி மிக வலுவாக திமுகவை எதிர்க்கிறது. 1.5 மணி நேரம் பேசுகிற அந்த மேடையில் ஒரு 10 நிமிடம் விஜயை பற்றி பேசினா உடனடியாக விஜயை பற்றி பேசுகிறாரு. மீதம் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 20 நிமிடம், அதாவது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே திமுகவை மட்டுமே போட்டு போலன்னு பொழக்கிறோம். திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் கேட்குறோம். அப்படி கேட்டாலும் அதை கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. இவங்களுக்கு நாம் தமிழ் கட்சி மீது ஏதாவது ஒரு வன்மத்தை கக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது விஜய் தாங்க முதலமைச்சர். விஜய்க்கு பயங்கர மாசு இருக்குங்க. அதாவது சீமானையெல்லாம் மிந்து விட்டார் விஜய். எப்படி? வாக்கெடுப்பே நடத்தலை,
தேர்தலையே சந்திக்கலை, என்ன நடந்தது, பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானே தெரியல, அதுக்குள்ளே பேர் வச்சுட்டார். விஜய் வந்து சீமானெல்லாம் தாண்டிட்டார், சீமானை ரீச் பண்ணி மேலே போயிட்டார். மேலே போயிட்டு அவர் வந்து உச்சத்தில் இருக்கிறார். விஜய் வந்து யாராலும் எதுவும் செய்யவே முடியாது. அவர் கண்டிப்பாக வெல்றாரு, திமுகவை வீழ்த்துறார். எப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒன்று. ஒரு மாத கால அமைதிக்கு பிறகு விஜய் வந்து வெளியில் வரார். மெல்ல மெல்ல வெளியில் வந்துட்டு பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா, நான் தான் முதல்வர் வேட்பாளர். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கூட்டணிக்கு வந்துடுவார் அமித்ஷா உட்பட சொன்னார், எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணியே அப்படின்னு சொல்லி திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறார் விஜய். ஆரம்பித்த உடனே திரும்ப ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு, இல்லை விஜய் வந்து தனிச்சு நின்னார்னா 20-30 எம்எல்ஏலாம் கிடையாதுங்க, அவரே வெல்லுவாரான்றது கஷ்டம்தான், அவரே ஜெயிப்பாரான்றது கடினமான வேலை தான், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து படுதோல்வி அடைவார், அவருக்கு வந்து வெற்றி வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு வேளை அதிமுக கூடயும் பாஜக கூடயும் அவர் கூட்டணி போனார்னா இது வந்து சரியாக இருக்கும். இப்போ அவர் வந்து நான் தனித்து நிற்க போகிறன்றது கூட இந்த டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான். அதன் பிறகு அவரோட நிலைப்பாட்டை அவர் மாற்றிப்பார். அவர் வந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்கிறாரு. அவர் தனித்து நிற்கக்கூடாது, எப்படி நீ தனிச்சுலாம் நின்றாத, அப்படி கூட்டணிக்குள்ளே அப்படியே அமுக்கிற வேலையை ரங்கராஜ் பாண்டே செய்கிறார். நீ வந்து தாவேக்காவை கூட்டணி கூப்பிடு, கூட்டணியில் அமுக்கு, எதை வேணால் பண்ணு. ஆனால் கூடுதலாக ஒரு கருத்தை சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பே கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பே இல்லை, சுத்தமான கட்டமைப்பு கிடையாது. வேறு யாரும் எந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ வந்து இடுமான கார்த்தி எந்த பொறுப்பில் இருக்காருன்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் எந்த பொறுப்பில் இருக்காருன்னு தெரியாது. வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சீமான் ஒருவர் தான், அவர் ஒரே ஒரு ஆளுக்காகவும் அந்த சித்தாந்தத்திற்காகவும் தான் ஓட்டு போடுறாங்க. கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்புன்றது எதுவுமே இல்லை. என்ன தெரியும் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன தெரியும்? நாம் தமிழர் கட்சி மிகவும் வலுவான கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கக்கூடிய வானூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், 21 தேர்தலில் கிட்டத்தட்ட 52% பூத்துகளில் நாங்கள் வந்து ஆள் போட்டோம். இப்போது 70-80% பூத்துகளுக்கு நாங்கள் வந்து ஆட்கள் போடுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். களப்பணி மிக தீவிரமாக இருக்கிறது. தலைமையிலேருந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, மிகப்பெரிய அளவில் வேலை வாங்குறாங்க. கட்சி சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கு. அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணணும், கிளை கட்டமைப்பை உறுதிப்படுத்தணும், நம்ம வந்து பூத் ஏஜென்ட்டுகளை கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வேலைகள் கட்சிக்குள்ளே நடக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இடும்பாவனம் கார்த்திக் என்ன பொறுப்பில் இருக்கிறாருன்ற கூட தெரியலைன்னா நீ வந்து நாம் தமிழர் கட்சியை கவனிக்கலன்னு அர்த்தம். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளராக இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார், மாநில கொள்கை பரப்பு செயலாளராக நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்கார். எல்லோரும் ஒரு பொறுப்போடு இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒரு மாவட்டத்திற்கு மேற்பார்வையாளர்களாக இருக்காங்க. தேர்தல் மேற்பார்வையாளர்கள், நிர்வாக பொறுப்பாளர்கள், இன்னும் பல கட்டமைப்புகளை நாம் தமிழர் கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக வழியில் பயணிக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்குது. இதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் நாம் தமிழர் கட்சியில் கட்டமைப்பு கிடையாதுங்க. இந்த வாக்கு சரிஞ்சுதுன்னா அது வந்து சீமானுக்கும் கொள்கைக்கும் மட்டும் கிடைச்ச வீழ்ச்சி கிடையாது, ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சிக்கும் வீழ்ச்சி. அதனால் அவங்க வந்து பெரிதினும் பெரிதை எதிர்பார்க்க வேண்டும். என்ன பெரிதினும் பெரிது? இதை விட இன்னும் பெருசானா எப்படி? இப்போ திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கூட்டணிக்கு போயிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் 8% வாக்கு வாங்குறோமா, ஒரு 10 எம்எல்ஏ வாங்கணும், ஒரு 20 எம்எல்ஏ வாங்கணும், அதுக்கு அடுத்து வந்து ஒரு 30 எம்எல்ஏ வாங்கணும். இதுதான் பெரிதினும் பெரிதாக எதிர்பார்க்கணும். நாங்கள் எதிர்பார்க்குற பெரிதினும் பெரிது எதுனா, சாதாரணமாக கூட்டணிக்கு போயிட்டு எங்களுடைய வளர்ச்சியை வீழ்ச்சியாக மாற்றிக்கிறதுல இல்லை. எங்களுடைய பெரிதினும் பெரிது எது? தமிழ்நாட்டை ஆள்வது, தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்பது. அதுக்கு ஒரே ஒரு வழி, அதிகாரத்தை கையில் எடுப்பது. அதிகாரம் நம்ம கைக்கு வரணும்னா நம்ம தனித்து நின்று வென்றால் மட்டும்தான் முடியும். கூட்டணியில் வென்றால் ஒன்றுமே முடியாது. இல்லை ஒரு வேளை விஜய் வென்றுடுறார், பாஜக கூடவும் அதிமுக கூடவும் கூட்டணி வச்சு விஜயவே முதலமைச்சராக, எடப்பாடி பழனிசாமி தியாகம் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜயவே முதலமைச்சராக வச்சு கூட வென்றுறாங்க. விஜய் என்ன செய்வார்? பாஜக கொண்டு வர அனைத்து சட்டங்களையும் திட்டங்களையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவார். அதை தவிர்த்து வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. பாஜகவை எதிர்த்து செய்தால் ஆட்சியை கலைப்பாங்க. அதிமுகவை எதிர்த்து அதிமுக போகலை அப்படின்னா அவங்க ஆட்சியை கலைப்பாங்க. சுதந்திரமாக அவர் செயல்படவே முடியாது. அப்புறம் என்ன மையத்துக்கு அங்கே கூட்டணி வைக்கணும்? எதுக்கு அங்கே கூட்டணி போகணும்? ஒருவன் தான் செய்ய நினைக்கிறத செய்ய முடியாததுக்கு எதுக்கு கட்சி, எதுக்கு கூட்டணி? இதெல்லாம் தெரிஞ்சு வரலாறுகளை படித்து தான் நாங்கள் கூட்டணிக்கு போகிறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கோம். கூட்டணிக்கு போகிறதில்லன்றதுக்காகவே விமர்சிக்கிறது. சீமான் வந்து வீழ்ந்துருவார், நாங்கள் வீழ்வதை பற்றி கவலைப்படணும், இதெல்லாம் யோசிக்கணும். நாங்கள் வீழ்றதை பற்றி கவலையே படலை. நாங்கள் வீழ்ந்தாலும் எங்கள் தலைமுறை எழுந்து நிற்கும்.
அடுத்து என் பிள்ளைகளும் என்னுடைய பேர பிள்ளைகளும் எழுந்து நிற்கணும், தமிழ்நாட்டை ஆளணுன்றது எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி சரியான பாதையில் பயணிச்சிட்ருக்கோம். இவர் ஒரு பக்கம்னா பணம் வாங்கிட்டா என்ன வேணால் பேசலாங்க, எதை வேணால் வாய்க்கு வந்ததை அடித்து விடலாம். நம்ம வாய் நம்ம இஷ்டம், அதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தவன் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் போய் ஏறி நின்று பேசுகிறான். ஏய் பார்க்குறீங்களா, இன்னும் 6 மாதத்தில் நாங்கள் தான்டா ரவுடி, நாங்கள் தான் ரவுடி, நீங்கள் என்ன பெரிய ரவுடி அப்படின்னு. தலைவர் மேலே கை வச்சிருவியா, தலைவர் வீட்டுக்குள்ளே போடா பார்ப்போம். இருக்கிற ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் ரோட்டில் இறங்கி போகிறாரு. ரோட்டில் வந்து உங்களை இழுத்து போட்டு அடிப்பான். யார்? கல்லூரி மாணவர்கள். இவங்க அடிக்க மாட்டாங்க, கல்லூரி மாணவர்கள். இப்போது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டும் விதமாக ஒருத்தன் பேசுகிறான். கல்லூரி மாணவர்களை உசுப்பேத்தி விடுறது, கல்லூரி மாணவர்களை அறவழிப்படுத்தாமல் அவர்கள் வந்து தற்கூரி மனநிலையிலேருந்து மாறாமல் அவங்கள போய் சண்டை போட சொல்கிறது. என் மேலே கையை வைக்கிறியா, வா நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறது வேற. நீ வந்து தலைவர் மேலே கையை வச்சு பாரு, ஒட்டுமொத்த கல்லூரி மாணவர்களும் திரள்வார்கள் என்பது இது என்ன மாதிரியான பேச்சு? இதை ஆதரித்து ஒரு அரசியல் விமர்சகர் பேசலாமா? ஒரு நடுநிலையாளர் இதை ஆதரித்து பேசலாமா? ஆனால் இதை ஆதரித்து பேசுகிறான். அவர் வந்து பயங்கரமான உக்கரத்தில் இருக்கிறாங்க, கோவத்தில் இருக்கார். எல்லாருமே வந்து புஷியானந்த் மாதிரி பேசினா சரி வராது, எல்லாரும் விஜய் மாதிரி பேசினா சரி வராது. ஒரு சிலராவது வந்து ஆல்ரவுண்டராக இருக்கணும். இப்போ கிரிக்கெட்டில் வந்து ஒரே ஒரு நபர் வந்து பந்து போடுவார், அவரே பேட்டிங் பண்ணுவார், நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், அப்போ அவர் வந்து ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி வந்து தாவேக்காவுடைய ஆல்ரவுண்டர் வந்து ஆதவ அர்ஜுனாங்க. இது கேவலம் இல்லை, இது வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயம். தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய ஒரு பேச்சை ஒருத்தன் பேசுகிறான் பொதுக்குழு மேடையில். இதன் பிறகாக நம்ம கட்சி சரியான பாதையில் பயணிக்கணும். நீங்கள் செய்த ஒரு சில தவறுகளால் தலைவர் விஜய் எந்த தவறையும் செய்யலை, நாங்கள் எந்த தவறையும் செய்யலை. நீங்கள் தொண்டர்கள் சரியான முறையில் நடந்துக்காமல் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி 41 பேர் மரணிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கீங்க. இனி வரும் காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது. நாமளே ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருக்கணும். நாம் சரியான பாதுகாப்பை கொடுக்கணும். தலைவருக்கும் நம்மை நம்பி வரக்கூடிய மக்களுக்கும் நம்ம சரியான பாதுகாப்பை கொடுக்கணும். நாம் அப்படி பாதுகாப்பை கொடுத்தால் மட்டும்தான் நம்ம மீது வந்து நம்பிக்கை வரும். இது போன்று தொடர்ந்து நடந்தால் தமிழக மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம மீது வந்து ஒரு விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் மூலமாக நம்ம வீழ்ந்து விடுவோம் அப்படிங்கிறத பேசாமல், அதை வந்து வெளியிலே வாய் திறந்து நம்ம வந்து அதை சொல்லாமல் இன்னும் முசுபேத்தி விடுறது. நீங்கள் பாருங்கள், விஜய் ரசிகர்கள் எப்படி வெறி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், தொட்டு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்னும் 6 மாதத்தில் பாருங்கள், நாங்கள் தான் ரவுடி அப்படின்னு பேசக்கூடிய பேச்சை மலம் தின்னும் இந்த பிஸ்மி. பணத்திற்கு பதிலாக, சாப்பாட்டுக்கு பதிலாக நீ மலத்தை திங்கலாம். நீ இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பதற்காக பணம் வாங்கி கொண்டு பேசுவதற்கு பதிலாக நீ வேறு என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சமூகம் சீரழிது, ஒரு கண்ணுக்கு எதிர்க்க ஒரு சமூகம் சீரழிது. நீ எந்த கட்சி, நீ தாவேக்காவுக்கு ஆதரவாக கூட இருந்துட்டு போ, நீ தாவேக்காவுக்கு அறிவுரை கொடுக்கணும். இப்போ சவுக்கு சங்கரும் தாவேக்காவை ஆதரித்து தான் பேசினேன். இன்றைக்கி பணம்ல வரலன்னா எதிர்த்து பேசுகிறான், அது வேறு. ஒரு மனச்சான்றோடு பேசணும். இது சரியில்லைங்க. இதை வந்து ஆதவர்ஜுனா மாற்றிக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடாது. இது சரியான பேச்சு கிடையாது. தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தாது. இது வந்து வேறு மாதிரி திசை திருப்பும். அவர்கள் வந்து ஏற்கனவே கெட்டு போயிருக்காங்க, ஏற்கனவே ரவுடிகளாக இருக்காங்க, ஏற்கனவே வந்து தற்குறிகளாக இருக்காங்க. அவர்கள் இன்னும் தரம் கெட்டு வேறு ஏதாவது வழியில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த வழியை விட்டுட்டு நல்வழிப்படுத்துங்க. ஒரு இராணுவ கட்டமைப்போடு இருங்க. நீங்கள் வந்து நல்ல அரசியல் படுத்தக்கூடிய பேச்சாளர்களை வச்சு, நல்ல திறமையான பேச்சாளர்களை கொண்டு இவர்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுங்க. அப்போது தான் இவர்கள்லாம் சரியான வழியில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தா அந்த கட்சி நல்வழிப்படும். ஆனால் பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக என்ன வேணால் விஜய் வாழ்க, விஜய் தான் முதலமைச்சராக ஆகிட்டாருங்க, 30% விஜய்க்கு வாக்கு இருக்கிறது, 40% விஜய் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசுகிறானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. அவனுங்க தான் தற்குறினா, இது அதுக்கு மேலே தருதலைகளாக இருக்கிறது. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.